வேலூர் மாவட்டம் முல்லைநகர் பகுதியில் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் குரங்குகள் குடியிருப்புகளுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டிகளை சேதப்படுத்துவதாகவும் தெரிவித்த பொதுமக்கள் குரங்குகளின் அட்டகாசம் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மண்மலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து மீது கர்நாடகாவில் இருந்து வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணித்த கர்நாடகாவைச் சேர்ந்த 6 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து செங்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீ வைகுண்டம் அணையில் இருந்து 19.500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஏரல் தாமிரபரணி ஆற்று பாலத்தின் அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் டிஎன் புதுக்குடி, புளியங்குடி, சிந்தாமணி பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் 6வது நாளாக தொடரும் போராட்டம் காரணமாக 6 கோடி ரூபாய் துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் கூலி உயர்வு ஒப்பந்தம்படி ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் ரயில்வே தண்டவாளம் அருகே இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அள்ளிநகரத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பதும் சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தேசிய முந்திரி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற 23 நிமிடங்களில் ஒரே நேரத்தில் 100 பெண்கள் இயந்திரம் மூலம் முந்திரி உடைக்கும் உலக சாதனை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சாதனையாளர் விருது, விவசாயிகளுக்கு பராமரிப்பு ஊக்கத்தொகை, முந்திரி மரக்கன்றுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். நெல்லை மாவட்டத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 25 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் அதிநவீன உபகரணங்களுடன் நெல்லை வந்தடைந்தனர். மேலும் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என அனைத்து வருவாய் வட்டாட்சியர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் அறிவுரை வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மணலப்பாடி மயிலகம் முருகன் நகர் பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 இருசக்கர வாகனத்திலும் பயணித்த 4 பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் தங்களை திமுகவில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். மேலும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுகவில் இணைந்த இளைஞர்களை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சால்வை அணிவித்து வரவேற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் தங்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். மேலும் மருத்துவர் ராமதாஸின் மகளும் பாமக செயல் தலைவருமான ஸ்ரீ காந்திமதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாமகவில் இணைந்தனர். விருதுநகர் மாவட்டம் தொப்பலாக்கரை கிராமத்தில் விவசாய தோட்டத்தில் காட்டுப்பன்றிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி மாரிசாமி என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பரளச்சி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ அழகன் முருகன் மலைக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. மேலும் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இந்த கும்மியாட்ட நிகழ்வை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதுபோதையில் பேருந்தை நிறுத்தி பேருந்திற்கு அடியில் சென்று படுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பொன்ராஜ் நீண்ட போராட்டத்திற்கு பின்பு பேருந்தின் அடியில் படுத்துக் கொண்டவரை வலுக்கட்டாயமாக மீட்டு கொம்பையாவை கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.